சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் கடைசி வசனம் 176வது வசனம். காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். இந்த சங்கீதம் அடிக்கடியாய் நாம நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய பேச்சுக்குள்ளே அது வருகிற ஒரு சங்கீதம். ஏன்னா மிகப்பெரிய அதிகாரம் இது. பைபிளில் இருக்கிற அதிகாரத்திலே மிகப்பெரிய அதிகாரம், அநேக வசனங்கள் கொண்ட அதிகாரம். 176 வசனங்களை இது கொண்டிருக்கிறது. பைபிள் ஸ்டடியில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரம், இந்த சங்கீதத்தை எழுதினவர் இதை நம்ம ஏதோ வர்றதெல்லாம் எழுதி வச்சு 176 அப்படின்றது ஒரு ஆடான நம்பரா அப்படியே இல்லை, அப்படி எழுதல. இந்த 119 சங்கீதம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, எபிரேய மொழியில எபிரேய எழுத்துக்கள். இப்பொழுது ஆங்கிலத்துல மொத்தம் 26 எழுத்துக்கள் இருக்குது. ஏபிசிடி 26 எழுத்துக்கள். அது மாதிரி எபிரேய மொழியில 22 எழுத்துக்கள் இருக்கிறது. 22 எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன எழுத்து அப்படின்னா இந்த 119 சங்கீதத்துல நீங்க பார்க்கலாம். முதல் அதிகாரம் முதல் வசனத்து மேலே 119 சங்கீதம் முதல் வசனத்துக்கு மேல எழுதி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுதான் முதல் எழுத்து. ஆலஃப் அப்படின்னு இருக்கும். ஆலஃப் அந்த சிம்பிளோட எழுத்தோட போட்டிருக்க பாருங்க. 119 சங்கீதம் ஆலஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது எழுத்து பேத், 3 கிமேல், நான்காவது அப்படியே அடுத்த பக்கம் திருப்பினா டாலத் அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க. கரெக்டா 8 வசனங்களுக்கு அப்புறம் ஒரு பிரேக் விட்டுருப்பாங்க. 8 வசனத்துக்கு அப்புறம் ஹே, வாவ், ஜாயின், கேத், தேத், யோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்துக்களுடைய பேரு. நீங்க அப்புறமா வீட்டில் போய் படிங்க. இதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு 8 வசனங்களாக அவர்கள் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் 8 வசனம். அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அந்த எழுத்து மேல பாக்குறீங்களா, முதல் வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து போட்டிருக்கு. நீங்க எபிரேய மொழியில படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துல தான் அந்த 8 வசனமும் ஸ்டார்ட் ஆகும். அந்த முதல் எழுத்துலயே 8 வசனமும் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது 8 பகுதி அங்க போட்டிருக்க எழுத்துலயே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதை எழுதியிருக்காங்க. நம்ம ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். வேத வசனங்கள் அது தேவனுடைய மனிதர்களால் விரும்பி ஆவியானவரால் நடத்தப்பட்டு மகிமையாக விசேஷமாக எழுதப்பட்டிருக்குது. இப்படி 8 வசனங்களாக 22 எழுத்துக்களையும் வைத்து 176 வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய அறிவுக்காக நான் சொல்லுகிறேன். இப்படி நாம நினைக்கிற மாதிரி ஏதோ எழுதியிருக்குது, அங்க வார்த்தைகள் எழுதியிருக்குது, ஆலஃப் அப்படின்னு எழுதியிருக்குது, பேத் அப்படின்னு எழுதியிருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் விஷயம். ஒவ்வொரு எழுத்துக்கள் எபிரேய எழுத்துக்கள். இந்த எழுத்தினுடைய ஆரம்பத்தை வச்சு அந்த 8 வசனங்களும் இருக்கும் எபிரேய மொழியில. அதனுடைய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம வேத பாட வகுப்புகள்ல நீங்கள் வரும்போது அதை குறித்து நாம் பார்க்கலாம். நாம் வாசித்த இந்த கடைசி வசனம், இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், இந்த அதிகாரத்துல இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வசனங்கள்லேயும் தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு வார்த்தை எப்படியாவது இருக்கும். அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பிரமாணம், அவருடைய நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்திலேயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வசனத்திலேயும் அவருடைய வார்த்தை குறித்து பேசப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வேத வசனங்களை குறித்து பேசப்படுகிறதை நாம் பார்க்கணும். நீங்க திடீர்னு ஏதாவது ஒரு வசனத்தை பாருங்களேன். ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி இருக்கும். சும்மா நான் வாசிக்கிறேன். 161வது வசனம் பாத்தீங்கன்னா, பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. வசனம். ஒரு 100வது வசனத்தை வாசிச்சோம்னா, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகள் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி எந்த வசனத்தை எடுத்தாலும் அதுல ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்றத முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் அது
ஆச்சரியமான புத்தகம். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய புத்தகம். இதுல சரித்திரங்கள் இருக்கிறது, அதனால இது சரித்திர புத்தகமாய் ஆகிவிடாது. இதுல விஞ்ஞானங்கள் இருக்கிறது, அதனால விஞ்ஞான புத்தகமா ஆகிவிடாது. இது ஒரு ஆவிக்குரிய புத்தகம். அல்லேலூயா. இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர், இதை உருவாக்கி நமக்கு கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால இதுல வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய ஆவியிலே மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போட வேத வசனங்களை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களை மாற்றி அனுப்பும். அல்லேலூயா. நாம் வாசித்த அந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 176வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இந்த வசனத்திலையும் கற்பனைகளை நான் மறவேன் அப்படின்னு வந்திருக்கு. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த தேவ மனிதன் எழுதுறாரு, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்தவ உலகத்துல அடிக்கடியாய் நடக்கிற ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, நிறைய ஜனங்களுக்குள்ள நடக்கிற காரியம் இருக்குது. என்னன்னா, பின்மாற்றம். ஆண்டவரை விட்டு போய் விடுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, பின்மாற்ற காரியத்தை இது பேசல. இந்த சங்கீதத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு எழுதினதை நீங்க பார்க்கும்பொழுது, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட நெருங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் எழுதியிருக்கதை பார்க்கலாம். ஆனா பின்மாற்றத்தை பார்க்க முடியாது. இது பின்மாற்றம் இல்ல, நிலை தவறி, அதாவது இருக்க வேண்டிய இடத்தை தவறி இருக்கிற ஒரு நிலைமையை உணர்ந்து எழுதப்படுகிற ஒரு வசனம் அப்படின்னு சொல்ல முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியும். இந்த தேவ மனிதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது அடியனை தேடுவீராக. சீக் தை சர்வன்ட், சீக் யோர் சர்வன்ட், உமது அடியனை தேடுவீராக. நீங்க இந்த நான் சொல்ற வார்த்தையை புரிந்து கொள்றதுக்கு ஒரு வெர்ஷன்ல நம்ம வாசிக்கலாம். சிஇவி வெர்ஷன், அந்த வெர்ஷன்ல ஆங்கிலத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வெர்ஷன் போட முடியுமா? Contemporary English version. I am your servant, but I have wandered away like a lost sheep. Please come after me, because I have not forgotten your teachings. I am your servant, but I have wandered away like a lost sheep. நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய அடியேன், ஆனால் நான் ஒரு ஆட்டை போல வழி தப்பி போயிருக்கிறேன். அந்த இடத்துல இந்த பட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பெரிய அர்த்தத்தை கொடுக்கிறது. நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய அடியேன், உமது அடியேன். இங்க வசன தமிழ்ல பார்க்குறோம், உமது அடியேனை தேடுவீராக அப்படின்னு தான் சொல்லப்படுது. நான் உங்களை விட்டு தூரம் போனவன் இல்லை, பின்மாற்றத்துக்கு போனவன் இல்லை, நான் உமது அடியேன், ஆனா என் வழி தப்பி நான் போயிருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தைங்க பாருங்களேன். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் தொலைந்து போயிருக்கிறேன், என்னை தேடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொலைந்த இடங்களை ஆவியானவர் உங்களுக்கு அடையாளம் காட்ட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மறுபடியுமாக உங்களுடைய ஸ்தானத்திலே நிறுத்த இன்றைக்கு கர்த்தர் கிரியைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் இழந்த உங்கள் நிலைமையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இழந்த கிருபைகளை, இழந்த அபிஷேகங்களை, இழந்த உற்சாகத்தை திரும்பவும் கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். நம்மை வழிதப்ப பண்ணின அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது, உண்மைதான். நாம எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, ஆனா இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறோம். இதற்கு காரணம் எது வேணா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் காரியத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் காரியத்தை மாற்றப் போகிறார். எபேசு சபைக்கு தேவன் எழுதும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த எபேசு சபை இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு தன்மையை உடைய ஒரு சபையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிமா. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். இந்த எபேசு சபையை குறித்து பார்த்து தேவன் பேசும்பொழுது, எபேசு சபை அப்படின்னா ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு விதமான ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா சபைக்குள்ள தொலைந்து போனவர்கள் உண்டு, அவருடைய வாழ்க்கையிலே தொலைந்து போனவர்கள். ஆண்டவர் பாருங்க, அந்த 3வது வசனம் சொல்றாரு, நீ பொறுமையா இருக்கிறதையும் சகித்து கொண்டிருக்கிறதையும் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா எல்லா நன்மைகளும் நீ செஞ்சிருக்கிற, ஆண்டவருக்காக நீ நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிற, எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ பின்மாற்றத்துக்கு போல. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் தேடுகிறது என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ நான் நினைச்ச மாதிரி நீ வரல, நீ தொலைஞ்சு போயிருக்கிற. ஆண்டவர் அதற்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் வாசி. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாய் அது காரியத்தை பேசுறாரு. இங்கேயும் இங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அப்படின்னு சொல்லும்போது பின்மாற்றம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆண்டவருக்காக வாழ வேண்டிய விதத்துல நாம் வாழாமல், நாம் போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து ஏதோ ஒரு விதத்துல நாம விலகி போயிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த சங்கீதக்காரன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை தேடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால இதை செய்ய முடியாது, தேவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறது. கர்த்தருக்காக செய்த ஏதோ ஒன்றை விட்டுவிட்ட நீ, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் உதவி கேள். நீ தொலைத்த உன்னுடைய காரியங்களை நான் தேடி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விட்டுவிட்டது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களை சூழ்நிலைகள் விட பண்ணி இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் ஒருவேளை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், பல வருஷமாய் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அதுல பெரிய குறைவை நீங்க பார்க்க முடியும். வேத வாசிப்புல, கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்துல உற்சாகமாய் கர்த்தரிடத்துல வரும்பொழுது ஊழியத்துல முன்னின்று செய்தவர்கள் இன்றைக்கு பின்பாக இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு போறது கூட மனசு வராத அளவுக்கு அவர்களுடைய வழி எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. கர்த்தர் இன்றைக்கு தேடுவாராக. கர்த்தரோடு இருந்த நாட்கள், கர்த்தருக்காக உற்சாகமாய் இருந்த போது நாம் செழுமையா இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம். அநேகரோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை மாற்ற உங்கள் அண்டையிலே வந்து கொண்டிருக்க ஆண்டவர் பல தடவை உங்களோடு கூட பேசுறார். ஆனாலும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, இருக்கட்டும், பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அடுத்த வாரம் சரியாயிடும், அடுத்த மாசத்துல இருந்து பார்த்துக்கலாம், அடுத்த வாரத்துல இருந்து பார்த்துக்கலாம், நாளையில இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போடுகிறதை பரிசுத்த ஆவியானவர் அறிகிறார். உங்க இருதயத்துல நீங்க பேசுகிறதை கர்த்தர் அறிகிறார். ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு, வழிகளை செம்மையாக்கத்துக்கு, ஆண்டவருடைய வழிகளுக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புவதற்கு நீங்கள் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடங்கொடு, கர்த்தரிடத்தில் உதவி கேளு. உமது அடியேனை தேடுவீராக.
காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் இவ்வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் இவ்வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை இன்றே திரும்பி நீ வா. உள்ளும் புதர் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். உள்ளும் புதரும் காடு மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் வலையில் சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு அழைக்கின்றாரே. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் இவ்வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் இவ்வேளையிலே உணர்ந்து விரைந்தே நீ வா. ஆனால் ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை இன்றே திரும்பி நீ வா. எத்தனையோ தடவை கர்த்தர் உங்களோடு பேசியும் உங்கள் இருதயத்தை திருப்பாமல் போனதுனால இன்றைக்கு வழி தப்பி எங்கேயோ ஒரு இடத்துல நாம சிக்கி கொண்டு இருக்கிறோம். திரும்ப வர முடியல. நினைக்கிறது போல ஆண்டவருக்காக செய்ய, கர்த்தருக்காக கிரியைகளை செய்ய நம்மால வர முடியல. இன்றைக்கு தேவனிடத்துல உதவி கேளுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உம் மண்டை நெருங்கி சேர விரும்புகிறேன், உம் மண்டையிலே வர விரும்புகிறேன். நான் உம்மை விட்டு தூரம் போகல, பின்மாற்றம் இல்ல. ஆண்டவரையே விட்டு போகல. ஆனால் ஆண்டவர் கூட வாழ வேண்டிய அளவுக்கு வாழாமல் இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுற. இன்னும் நீங்கள் சபைக்குள்ளதான் இருக்கிறீங்க,
இன்னும் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த உன்னுடைய அன்பை நீ விட்டாய். அவருக்காக நீ செய்த பட்ட பிரயாசங்கள், அதுல குறைவு உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே என்னை தேடுவீராக, என்னை தேடுவீராக. எப்படியாவது என்னை தூக்கி விடுங்க. நான் இப்படியே வாழ விரும்பல, உமக்காக வாழ விரும்புகிறேன். உம் மண்டையிலே நான் நெருங்கி வர விரும்புகிறேன். இயேசுவே, நாங்கள் உம்மண்டை திரும்பி வர நீர் எங்களுக்காக அக்கிரமத்தை சுமந்தீர். வேதவசனம் சொல்லுகிறபடி ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார், அவர் மேல் விழப்பண்ணினார். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். இயேசுவே, உமக்காக வாழ விரும்புகிறேன். உமக்காக 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 என்னை தூக்கிவிடுங்க. நம்முடைய இருதயம் கர்த்தர் பக்கமாக திரும்பட்டும். நம்முடைய இருதயம் கர்த்தர் பக்கமாக திரும்பட்டும். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் வழி விலகின உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய விருப்பத்திற்கு நேராக இழுப்பீராக. உம்முடைய அன்பின் கயிறுகளால் அவர்கள் கட்டி இழுக்கப்படுவார்களாக. எல்லா அவர்களை தடுத்து வைத்திருக்க எல்லா தூசிகளும் இப்பொழுது அவளை விட்டு விலகட்டும். எல்லா தூசிகளும், எல்லா பாவத்தின் காரியங்களும் அவர்களை விட்டு விலகட்டும். நெருங்கி நிற்கிற எல்லா பாவ சோதனைகளை விட்டு, ஓ விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓடும்படி இப்பொழுது அவர்களை எழும்ப பண்ணுவீராக, எழும்ப பண்ணுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக்குங்க, புதுப்பீங்க, புதுப்பீங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, தினம் தோற்று போகும் வாழ்க்கை பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல, மாறும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, உமது அடியே என்று கேட்பவர் நீர்தானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்ததும் நீர்தானே. நான் அழுதாய், ஏன் அழுதாய் என்று கேட்பதும் நீர்தானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்ததும் நீர்தானே. நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீ பிரியப்பட இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்ண
சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல, இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல, எப்படியாவது என்ன மீட்டுக் கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது எப்படியாவது என்ன மீட்டுக் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இப்பொழுது நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே என்னால முடியல, தோற்று போகும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, மாறும் உலகத்திலும் முடியல, தினம் தோற்று போகும். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, உம்மை விட்டு வழி தவறி வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, தினம் தோற்று போகும். மாறும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. இயேசுவே 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 இயேசுவே, உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோம். எங்களை தேடுவீராக. காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. இந்த வசனத்திலிருந்து ஒரு 3 பகுதிகளை நாம் பார்த்து கர்த்தரிடத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்துல நாம கவனிக்கும் பொழுது இதுல 3 பகுதிகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற அந்த மனிதனுடைய நிலைமை, அவனுடைய இயலாமை, அவனுடைய உதவியற்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். உதவியற்ற நிலைமையிலிருந்து அவன் இடுகிற ஒரு உண்மையான அறிக்கை, இந்த மனிதனுடைய உண்மையான உதவியற்ற இயலாமையை அறிக்கையிடுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, ஆண்டவருடைய கிரியை. இந்த காரியத்திலே தேவனுடைய கிரியை தேவன் செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் நினைக்கிற நினைவு. மூன்றாவது, அந்த மனிதனுடைய நிலைத்திருக்கிற தன்மை, அதாவது வேதத்தின் மேல அவனுக்கு இருந்த தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 பகுதிகளை பார்க்கலாம். சொல்ல உங்களுக்கு புரியும். இந்த வசனத்தை ஆவியானவர் அந்த தேவ மனிதன் மூலமா எழுதும் பொழுது அவர் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். ஒரு உண்மையான ஒரு அறிக்கையை அந்த மனிதன் செய்கிறான் பாருங்க. இன்றைக்கு நாம் வழி தப்பி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது காரணம் கேட்டா நாம நிறைய காரணங்களை சொல்லுவோம். ஆனா அந்த மனுஷன் அவன் சொல்றான், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். அவன் ரீசன் எதுவுமே சொல்லல. இதுக்கு காரணம் இந்த உலகம், சாத்தான், என்னுடைய நண்பர்கள், அவங்க இவங்கன்னு யாரையுமே சொல்லல. அவன் நான் வழி தப்பி போனேன் அப்படின்னு சொல்றான். நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் அதுக்கு காரணம். என்னுடைய வழி தப்பி போன நிலைமைக்கு காரணம் நான் தான். இன்றைக்கு இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற, இதை நாம் உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் மனிதர்களோடு பேசும்போது நம்முடைய நிலைமையை அவர் நமக்கு உணர வைக்கிறார். நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. பைபிள் ஸ்டடியில கூட நான் சொன்னேன், ஆண்டவர் ஏன் தெரிஞ்ச விஷயங்களை மனுஷங்கிட்ட கேட்கிறாரு? ஆதாம் பாவம் செய்தான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆனா ஆண்டவர் ஆதாமை தேடுறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். எங்க இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போது அது மனிதனுக்குள்ளே ஒரு உணர்வை கொண்டு வருகிறது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவனுக்குள்ள அவனுடைய நிலைமையை அவன் உணர்கிறான். காயினை பார்த்து கேட்கிற, உன்னுடைய சகோதரன் எங்க அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தெரியாதனால கேட்கல, உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை மாற்றும்.
ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும்போது நம்முடைய இருதயத்துல ஏற்படுகிற மாற்றத்தை நாம் உணர முடியும். அந்த மாற்றத்தோடு இன்றைக்கு ஒரு உண்மையான அறிக்கையை நாம் செய்யணும். ஆண்டவரே, நான் வழி தப்பி போயிருக்கிறதுக்கு காரணம் யாருமே நான் சொல்லல, நான் தான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உம்மாலே என்னை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உம்மாலே என்னை பழைய நிலைமைக்கு திரும்பி வர வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் பொருந்த பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இதுக்கு முன்பாக கர்த்தரிடத்துல இருந்த காரியத்தை காட்டிலும் இன்னும் மகிமையாக உன்னை கொண்டு வர கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை தேடுவீராக, என்னை மறுபடியுமாக பழைய நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வார்த்தையில நம்முடைய விருப்பம் சேர்ந்து இருக்குது. விருப்பமே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தரால் உதவ முடியாது. அவர் உதவ மாட்டார். முடியாது இல்ல, உதவ மாட்டார். உனக்கு விருப்பம் இல்லாத போது அவர் உனக்கு உதவ மாட்டார். இந்த விருப்பத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டவரே, என்னுடைய முடியாமை, என்னுடைய இயலாமையை நான் உணர்கிறேன். என்னால திரும்பி வர முடியாது, இது நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க தான் உதவி செய்யணும். எப்படியாவது ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க, ஏதாவது ஒரு அதிசயத்தை, ஒரு காரியத்தை அனுப்புங்க, ஒரு ஆளை அனுப்புங்க, என்னை மறுபடியுமாய் உம்முடைய வழிகளில் நடத்துங்க. என் இருதயத்துக்குள்ள, என்னுடைய சிந்தனைக்குள்ள ஒரு தொடுதலை கொடுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்திக்கட்டும், என்னை தேடும், என்னை தேடுவீராக. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. நீங்க உங்களுடைய நிலைமையை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, உணர்ந்து ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டுட்டீங்கன்னா, நிச்சயமாய் உங்களுக்காக காரியங்களை செய்ய ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த வசனத்தின் ஜெபம் எப்படின்னா, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. அவர் ஜெபம் பண்ணும்போதே ஒரு காரியத்தை ஓமானமாக சொல்றாரு. என்னன்னா, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் எப்படி செயல்படுவார் அப்படின்னு சொன்னா, ஒரு காணாமல் போன ஆட்டை யார் தேடி போவா? மேய்ப்பன் தான் தேடி போவா. ஒரு மேய்ப்பனை போல உங்களை தேட கர்த்தர் புறப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. 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 லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் சொல்லுது, காணாமல் போன ஆட்டை கர்த்தர் தேடி போனார். இந்த உலகத்தில் இருக்கிற மேய்ப்பர்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகள் காணாம போச்சுன்னா எங்க போச்சுன்னு அவருக்கு தெரியாது. எங்க போச்சுன்னு தெரியாது. அவன் தேடி கண்ணுக்கு மாட்டினாதான் கிடைக்கும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு அந்த ஆடு எங்க இருக்குதுன்னு தெரியும். ஆனா கிட்ட போக முடியாத ஒரு நிலைமை. எவ்வளவு ஒரு பக்கம் ஒரு வேதனையான நிலைமையாக இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால அவர் நாம் தொலைந்திருக்கிற இடத்தை அறிந்து அங்கிருந்து நம்மை கொண்டு வரக்கூடிய காரியங்களை நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காணாமல் போன ஆட்டை தன்னுடைய தோளின் மேலே போட்டுக்கொண்டு அவர் சந்தோஷத்தோடே பழைய இடத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கொண்டு வந்ததை நாம் வாசிக்க முடியும். வாசிமா லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசி. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அடுத்த வசனம் 3. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? போதும். ஆண்டவருக்கு காணாமல் போன ஆட்டின் மேல
ரொம்ப அக்கறை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மேய்ப்பனை போல இந்த காணாமல் போன ஆட்டை தேடி மேய்ப்பன் போய் அந்த ஆட்டை கண்டுபிடித்து அதை சந்தோஷத்தோட தோள்கள் மேல போட்டு அதை பழைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். இதையெல்லாம் செய்கிறதற்கு காரணம், இந்த உலகத்துல இருக்கிற மேய்ப்பர்களுக்கு அந்த ஆடின் மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ தெரியல. அதோடைய அவனுடைய சொந்தமான காரியமா இருக்கிறதுனால ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு நம்மேல் அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறதுனால நம்மை தேடி வருகிறார். நீங்க யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஒரு வார்த்தையை நாம் அங்க கவனிக்க முடியும். யோவான் 11:36. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. என்ன காரியம் அப்படின்னா, லாசரு வியாதியா இருந்து மரித்து போனான். இப்ப ஆண்டவர் அந்த மனிதனை பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்பொழுது அந்த லாசருவை பார்த்து அவனுடைய காரியங்களை சூழ்நிலையிலாம் பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க, இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். நான் சொன்ன முதல் காரியம் இந்த வசனத்திலிருந்து, நம்முடைய இயலாமையை நாம் அறிந்து உணர்ந்து உண்மையாக என்னுடைய வழி மாறுதலுக்கு, வழி தப்பி போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்றத அறிக்கையிடணும். ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, தேவன் அவர் செய்கிற கிரியை, அது அன்பின் கிரியை. ஒரு மேய்ப்பனை போல நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டை அவன் காணாமல் போக விடும்போது எப்படி அதற்காக பிரயாசப்பட்டு தேடுவானோ அப்படியான ஒரு பிரயாசத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பின்பாக வைக்கிறார். ஒரு ஆசையோட உங்களை எப்படியாவது மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? உண்மையாவே நீங்க சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர்கிட்ட வந்த போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? நம்முடைய கிறிஸ்துவ நிலைமைக்கு ஒரு அளவுகோல் இருக்குமானால் அது ஆண்டவரை நீ நேசித்து வந்த போது இருந்த அந்த அன்பு இன்றைக்கும் உனக்கு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணாலுமே தெரிஞ்சிடும். அன்பு அதிகமாய் தான் இருக்கணும், குறைஞ்சு இருக்கவே கூடாது. இயேசுவின் மேல நீ இயேசுவை தேடி வந்த போது உனக்கு இருந்த அன்பை விட இன்றைக்கு அதிகமாக தான் இருக்கணும். அதான் நம்ம கோரஸ்ல பாடணும், எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் கிரேட்டர் than the day before, sweeter than the day before. இனிமை ஒவ்வொரு நாளும், இனிமை ஒவ்வொரு நாளுக்கு நாள் அது இனிமை அதிகமாகி கொண்டே போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயோ மிஸ் ஆயிருக்கிறோம்னு அர்த்தம், எங்கேயோ நம்ம வழி தப்பி போயிருக்கிறோம்னு அர்த்தம். இன்றைக்கு எல்லா வழிகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கல்லறைகளை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருவை அவர் நேசித்து தேடி வந்தார். லாசர் காணாம போயிட்டான்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான், கல்லறைக்குள்ளே வச்சாச்சு. அப்படி கூட உங்க மனசுல நினைச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட பழைய மாதிரிலாம் வர முடியாது, பழைய மாதிரி நம்ம பழைய ஸ்தானத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு சிலரோட தீர்க்கதரிசனமா பேசுற இந்த வார்த்தைகளை நீங்க உபயோகிச்சிருக்கீங்க. ஆண்டவருக்காக பழைய மாதிரி என்னால வரவே முடியாது, நான் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிட்டேன் நீங்க நினைக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, கல்லறைகளை உடைக்க, ஹல்லேலூயா, கல்லறைகளை திறக்க, கல்லை திறக்க, உயிரோடு எழுப்ப, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிறதுனால அவர் தேடி வந்து அவர் உயிர்ப்பித்தார். லாசருவை உயிர்ப்பித்த தேவன் உன்னையும் உயிர்ப்பிப்பார். அவர் லாசருவை உயிர்ப்பித்தார். அதுக்கு முன்னாடி லாசரு வேற மாதிரி இருந்தான். ஆண்டவர் உயிர்ப்பித்த பின்பு அவனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க, அவனும் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சொல்லி, கர்த்தருக்காக ஒரு பெரிய ஊழியத்தை அவன் செய்தான்.
மரித்து போய் உயிரோடு எழுந்த ஒரு மனுஷன் எப்படி செஞ்சிருப்பான் பாருங்க ஆண்டவருக்காக. ஆண்டவரை அவன் நேசிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறதுக்கு அடையாளம் கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ள இன்றைக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு உங்களை கொண்டு போக போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த நிலைமையை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. 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 B flat minor. Jesus. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையில் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை தேவனுடைய அன்பு நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் இனி அவரை விட்டு நான் தூரம் வாழ போவதில்லை. எக்காலமும் நான் துதிப்பேன், என் வேலையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை, வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவி வேலன் கொடுத்திடுவி உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. மீண்டும் எழுப்பிடுவி வேலன் கொடுத்திடுவி உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. தேவ ஜனமே, உன்னுடைய நிலைமை குறித்து நீ இப்படி நினைக்க வேணாம். கர்த்தரிடத்துல திரும்ப, கர்த்தரிடத்துல உதவி கேட்ட உன்னை மறுபடியும் கல்லறைகளை திறந்து உன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து அவர் வல்லவர். கல்லறையின் விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க, நிச்சயமாக செய்வி. இயேசுவே என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதை செய்கிறது. உங்களுடைய கல்லறையை, எந்த கல்லறை, எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி. ஓ விசுவாசத்தோடு, ஓ இயேசுவே எந்த கல்லறை, எந்த கல்லறை, என்னை மூடி வைத்திருக்கிற கல்லறையை, மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன வாழ்க்கை உடைக்க, ஓ உயிர்ப்பிக்க வல்லவர், வல்லவர் இயேசுவே. கல்லை புரட்டிடுவி என்னை
அவர் நல்லவர், அவர் நல்லவர், நம்மை கைவிட மாட்டார். ஹalleluya. இயேசு நல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஓ இதயத்தின் ஆழத்திலிருந்து நல்லவர் என்று சொல்லமா? ஓ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஓ ஜீசஸ், ஹalleluya. ஓ ரெலே மகானமஸ்தி கபோதா ரே கபோலரனமஸ்யதர. ஓ ஹalleluya. உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். மறுபடியுமாக அவருடைய வழிகளில், அவருடைய வழிகளில் ஓ காணாமல் போன ஆட்டை போல எங்கேயோ கிடந்த உங்களை கர்த்தருடைய அதரிசனமான கரம் உங்களை தூக்குகிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது தேவனுடைய அக்கினி கரம் எல்லா கட்டுகளை உடைத்து, எல்லா வல்லமைகளை உடைத்து, ஹalleluya, ஹalleluya, எல்லா பலவீனங்களை உடைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஓ தேவனுடைய அக்கினி கரம், தேவனுடைய வலது கரம் ஓ உன்னை தூக்குகிற, ஓ கர்த்தருடைய கரம் உன்னுடைய பழைய நிலைமைக்கு உன்னை கொண்டு வருகிற தேவனுடைய கரம். ஆஹா வீணா தாரா ரேசேகே பாதுரா ரேக்கமோடுரா எல்லாம் மாறட்டும், எல்லா அசுத்த வல்லமைகள் வெளியேறட்டும், சத்துருடைய பிடிகள் அவிழ்ந்து போவதாக, எல்லா சத்துருடைய கட்டுகள் அவிழ்ந்து போவதாக, கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரைட் நவ அசுத்த ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு, தேவ ஜனத்தை விட்டு அவர்களை தூக்க ஒருவர் இருக்கிறார், அவர்களுடைய கல்லறைகளை திறக்க ஒருவர் இருக்கிறார். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. விடுதலை, 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 விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ விடுதலை. உங்களை பிடித்து வைத்திருந்த எல்லா சங்கிலிகளும் அறுகிறது, இப்பொழுதே அறுகிறது, அறுகிறது, அறுகிறது. ஹalleluya. எல்லா சங்கிலிகளையும் அறுக்கிறார். எல்லா சங்கிலிகளுக்கு நேராக தேவனுடைய அக்கினி வருகிறது. அரசே ரிபோ கோரோ நேசக நதலர ஹாசுல ரிகபோரியனா சந்தோரோ ரேபஹரா கோரியா சிவா தூரே லேகே மசியா தரா ரிபோஹோரா சகதரா ரேகே கோரியானா சகா மேகோ கோரோ. உங்களுடைய வயிற்றுக்குள்ள ஒரு அக்கினியை போடுகிறார். Fire of the Holy Ghost. Shaka bara ribo horia rihasya dara riga horina sandoro riga marana sura. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவனுடைய வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, மறுரூபமாக்குற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது, 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 இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். Glory, glory, hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah. Oh, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. Hallelujah, hallelujah. விடுதலை, 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 விடுதலை. இனி பயப்பட தேவையில்லை. இனி கர்த்தரிடத்தில் ஓடி வாங்க, கர்த்தருக்காக எழும்புங்க, கர்த்தருக்காக எழும்புங்க. ஹalleluya. தீர்மானம் செய்யுங்க, தீர்மானம் செய்யுங்க, தீர்மானம் செய்ய முடிவெடுங்க, முடிவெடுங்க. கர்த்தருக்காக நான் ஓடுவேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், இனி நான் ஜெபிப்பேன், இனி வேதத்தை எடுத்து வாசிப்பேன், கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருவேன். அவர்தான் எனக்கு சொத்து, அவர்தான் எனக்கு, அவரே, அவரே, அவர் எனக்கு போதும். ஹalleluya, ஹalleluya. ஓ கர்த்தர் என்னை விடுவித்தார்,
இயேசு என்னை விடுவித்தார். என் தேவன் என்னை தேடி வந்தார். இயேசு என்னை தேடி வந்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. காணாமல் போன, வழி தப்பி போன உம்முடைய ஆடுகளை இன்றைக்கு தேடி வந்ததுக்காக நன்றி. உம்முடைய வாழ்க்கையை நீ மறுரூபமாக்குவதற்காய் நன்றி, ஆக்கினதுக்காய் நன்றி. உம்முடைய விடுதலைக்காக நன்றி, உம்முடைய சுகத்துக்காக நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. அநேகரை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். உம்முடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஓ, பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு. நான் சுகமானேன் என்று சொல்லுங்க. I am healed. ஓ, ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். நாம் நம்முடைய இயலாமையை உண்மையாக அறிக்கையிட்டு கர்த்தரிடத்திலே உதவி கேட்கும் போது தேவன் அன்புள்ளவராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதை நாம் அனுபவிக்க முடியும். கடைசியாக அந்த தேவ மனிதன் சொல்றாரு, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இந்த மனுஷன் இப்படி ஜெபம் பண்ண அவனுக்குள்ள இருந்த ஒரு தைரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் மறக்க மாட்டேன். இன்றைக்கும் உங்களை நீங்க எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு வழி மாறி போனாலும், உங்களை திரும்ப கொண்டு வருகிறது எது அப்படின்னு சொன்னா இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. வேத வசனங்கள். உமது கற்பனைகளை நான் மறவேன். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். இன்றைக்கு இப்படி ஒரு மறுரூபத்தோடு ஒரு முடிவெடுங்க. வேதத்தை வாசிக்காம நான் இருக்க போறது இல்லை. அவருடைய கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன். அவைகள் தான் அவருடைய வழிகள், அவருடைய எண்ணங்கள். வேதம் தேவனோடு நம்மை நெருங்க சேர்க்கிறது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறது கர்த்தருடைய விருப்பம்தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணா இதை செய்யணும், சர்ச்சுக்கு போனா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நாம் அவர்கிட்ட அதற்காக மட்டும் வந்துடக்கூடாது. அவரோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அவரோடு உறவு உங்களுக்கு அவசியம். அவரோடு உறவு கொள்ள இந்த வேதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு எப்படி வாழணும், அவர் எப்படி விரும்புறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார். அடிக்கடியாய் சொல்லுவேன், ஒருவரை ஒருவர் விரும்புகிறவர்கள், லவ்வர்ஸ், அவங்க ஒரு லவ் லெட்டரை கொடுத்தா அதை படிக்க மற்றவர்களுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கும். அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு வைப்பாங்களா? இல்லவே இல்லை. நம்மை நேசிக்கிற நல்ல தேவன் அவருடைய நேசத்தை இதுல ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு இதுல ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இதுல இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்க, வேதத்தோடு நேரத்தை செலவு செய்ய நாம் விரும்புவோம். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறதுல நாம் குறைவுள்ளவர்களா இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி உம்முடைய வேதத்தை வாசிக்காம நான் இருக்க மாட்டேன்பா. உம்முடைய கற்பனைகளை நான் மறவேன். என்னை உம்முடைய வேதத்துல இருக்கிற உம்முடைய மனிதர்களை போல என்னையும் மாற்றுங்க, எனக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுங்க என்று ஆண்டவர்களை நாம் கேட்போம். நாம் ஜெபிக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை திருப்பினதற்காக நன்றி. இந்த வேலையில நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்த உலகத்தின் பின்பாக நான் இனி போகாமல்
உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன். உம்முடைய உறவிலே நான் வாழ விரும்புகிறேன். என்னுடைய வழிகளை விட்டு நான் திரும்பி உம் பக்கமாக வர விரும்புகிறேன். என்னுடைய கண்கள் போன வழியிலே நான் போனேன். உம்முடைய சந்தோஷத்தை நான் இழந்து போனேன். இந்த உலகத்தின் ஆசையினால் என்னுடைய வழியை விட்டு நான் போனேன். என்னை நீ தேடி வந்ததுக்காக நன்றி. இனி உமக்காக நான் வாழ்நாள் முழுவதும் வாழுவேன் என்கிற ஒரு அறிக்கையை கர்த்தரிடத்தில் செய்யலாமா? மன்னாசையில் நான் மயங்கினேன், மெய்வழி விட்டகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை இன்பமே. மன்னாசையில் நான் மெய்வழி விட்டேன், கண் போன போக்கை பின்பற்றியே, கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான், விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போலாக்கிடுமே, உடைத்து என்னை உந்தனோக்கி உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனோக்கி உடமையாக்கிடுமே. அப்பா, எங்களை தேடி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய வழிகளிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளிலே எங்களுடைய கால்களை நிலை நிற்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமம்